யோவான் 19 இன்றைக்கி நம்ம தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசப்பா கல்வாரி சிலுவையில் சொன்ன இந்த வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பாடுகளை பற்றி 4 சுவிசேஷ நூல்களும் சொன்னாலும் யோவானில் மட்டும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்பதை காணப்போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமா, இதை வேறு யாரும் செய்ய முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தையும் நம்ம வசனத்தின்படி பார்ப்போம். இதன் மூலமாக நம்ம இன்றைக்கு என்ன பெற்றுக்கொள்கிறோம்? எல்லாமே நிறைவேறி முடிந்தது என்று சொன்னால் இன்னுமே ஏன் பாவம் இருக்குது இந்த உலகத்தில்? ஏன் இன்னும் மரணம் இருக்குது? மரணத்தினாலே மரணத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் இன்னும் மரணம் இருக்குதே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் இந்த நல்ல தியானத்தில் நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுப்பா சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. அப்போது எல்லாம் முடிந்தது என்று தனக்குள்ளாக அறிந்து கொள்ளுகிறார். அறிந்த பிறகு அது என்ன நிறைவேறிற்று? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ வேத வாக்கியங்களில் அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள், சிலுவை பாடுகளை குறித்து அவர் நினைவு கூர்ந்து அவைகள் நிறைவேறுதலுக்கு வந்திருக்கிறது என்பதை அறிந்தவராக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போது இந்த பாத்திரத்தை அவரிடத்துல நீட்டுகிறாங்க, கடற்காளானை. அதை அவர் என்ன செய்கிறாரு? வாங்கின பின்புன்னு போட்டிருக்கு. அது பிறகு முடிந்தது என்ற அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போது வேத வாக்கியத்தில் அவரை பற்றி சொன்ன வார்த்தைகளின் நிறைவேறுதல் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ தாகமாக இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தானே நிறைவேறுதலுக்கு வந்தது. அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 22 இப்படி வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தில், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தொழிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கால்களையும் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். எவ்வளவு துல்லியமாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இந்த சங்கீதத்தில் விவரிக்கப்பட்டிருக்குது. அவருடைய நாவுகள் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்று பார்க்கிறோம். அவ்வளவு நேரம் தாகத்தோடு அவர் இருந்திருக்கிறார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அந்த பாடுகள் வழியாக அவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னை குறித்து சொல்லப்பட்டபடி நிறைவேற்றினார் என்று சொல்லி, அதே மாதிரி அவரை சுற்றி நிற்கிற அந்த பொல்லாதவருடைய கூட்டத்தை பற்றியும் இங்கே சொல்கிறாரு. அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் பாடு அனுபவித்தவராக இருந்தார் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டது. சௌந்தரியமான முகம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அவருக்குள்ள நிறைவேறுதலுக்கு வந்தது என்பதை இதிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அதே போல் சங்கீதம் 69:19 இதே வார்த்தைகள், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த இடத்துலையும் அவர் அந்த சூழ்நிலையை அழகாக விவரித்து சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம், நிந்தையை அனுபவித்தார். அது மாத்திரமல்ல, அவமானம். நிந்தை ஒரு பெரிய பிரச்சனைனா அதை விடவும் கொடுமையானது இந்த அவமானம். மற்ற எல்லோரும் முன்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சந்திக்கிற பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதே தான் ஏசாயாவிலையும் அவரை குறித்து விவரிக்குது. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் அவர் எடுக்கப்பட்டார். ஏசாயா 53:8 அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அப்போ இதனுடைய அடிப்படை என்ன? ஏன் இவ்வளவு பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நிந்தை நம்ம அடைய வேண்டிய நிந்தை, நமக்கு வர வேண்டிய பாடுகள், நாம செலுத்த வேண்டிய அந்த கடன், அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த பாவத்தினுடைய முழு வெயிட் அவர் மேலே வருது. த வெயிட் ஆஃப் த சின் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அவர் மேலே வருகிறது. மனித குலத்தை குறித்து மனிதர்கள் செய்த ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காகவும் அவர் அந்த சிலுவையை சுமந்தார். அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு கொடிய ஆக்கினை அவர் மீது வந்தது. அதுக்கு பிறகு போட்டிருக்கு, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அதன் நிமித்தம் தேவன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்கிறார். அப்போது there is a huge price God has paid. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பே பண்ணார். ஆகையினாலே அவருக்கு அநேகரை பங்காக கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கொடுத்தது என்ன? his soul. அந்த ஆத்துமா என்கிற வார்த்தையை இந்த மாதிரி சொல்கிறாங்க, நெஃபஷோ என்று சொல்லி இந்த வார்த்தை கிரேக்கத்தில் கொடுக்கப்படுது. நெஃபஷோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆத்துமா, உயிர், முழு ஜீவன், அதாவது பாடி, சோல் அண்ட் லைஃப் எல்லாமே ஒருங்கிணைந்ததாக மொத்தத்தையும் தன்னையே அவர் கொடுத்தார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். முழுமையாக தன்னை கொடுத்தார் என்று சொல்லி, எதற்காக? பாவ நிவாரண பலியாக, த கில்ட் ஆஃபரிங். இதுக்கு தான் நம்ம இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தில் இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரு, பாவ நிவாரண பலி என்று ஒன்றை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தா நம்ம பார்க்குறோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் அநீதியான காரியத்துக்கு தண்டனை கொடுக்கலை என்று சொன்னார், அப்போது அது அநீதியாக மாறிவிடும் இல்லையா? தேவன் அக்கிரமங்களையும் பாவங்களுக்கும் அவர் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஆகையினாலே அதை அவர் செய்தாக வேண்டியது அவருடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமை கொடுத்தார். என்ன? மனிதர்கள் எல்லோருமே பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த பாவ சிந்தனையினால அவர்கள் பாவம் செய்து அந்த ஆக்கினை வருகிற பொழுது அவர் என்ன சொன்னார்? ஒரு ஆசாரியன் இடத்துல நீ ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கொடுத்து அதன் மீது உன் கைகளை வைக்கும் பொழுது உன்னுடைய பாவம் அதற்குள்ளாக கொண்டு செல்லப்படும். அப்போது அந்த ஆடோ அந்த மாடோ ஏதோ ஒன்று பலியாக, காளையோ பலி செலுத்தப்படுகிற அந்த வினாடி தானே என்ன உண்டாகுது? பாவ நிவர்த்தி உண்டாகுது என்று சொல்லி சொன்னார். அது உண்மைதான், அது உண்டானது. ஆனால் மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த ஒரே முறையாக பலி செலுத்தப்படக்கூடிய செம்மறி ஆடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலமாக பெர்மனண்ட்டாக நமக்கு ஒரு சின் ஆஃபரிங் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இன்று நாள்தோறும் நம்ம பலி செலுத்துவதில்லை. அதே நேரத்தில் முன்பு எவைகளால் பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் இருந்ததோ அது இயேசு கிறிஸ்துவினாலே இன்று நம்ம விடுபடுகிறோம். அப்போது இன்னைக்கு எனக்கு பாவத்தை குறித்து இந்த ஃபிசிக்கல் போராட்டம் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட்டில் எனக்கு ஒரு புதிய ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். இந்த ஆவி கரையற்றதாக எனக்கு இருக்குது.
அன்கரப்டபுளாக ஒரு ஸ்பிரிட், நியூனஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். அதே நேரத்தில் ஆத்மாவும் அந்த மாம்சமும் என்ன செய்யும், பழைய மாதிரி இச்சிக்கனாலும், ஆனால் நான் என்ன செய்ய முடியாது, அதுக்கு வந்து என்னை ஒப்பு கொடுக்காமல் நான் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதைத்தான் தேவன் நமக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அப்போது இந்த கில்ட் ஆஃபரிங்காக கொடுக்கப்பட்ட ஆடு ஒரு பழுதில்லாத ஒரு ஆடாக இருக்க வேண்டும் இல்லையா? அதனால தான் பார்க்குறோம் இதை இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லி. ஏன் இயேசு மாத்திரம் செய்ய முடியும் அப்படின்னா காரணம் இதுதான். இப்போது பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கீழிருந்து வந்தவர் அல்ல, அவர் மேலிருந்து வந்தவர் என்று சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியிலே அவர் பிறந்தார். ஆகையினாலே ஒரிஜினல் சின் இல்லாதவராக அவர் பிறந்தார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் பாவத்தால் அவரை வெற்றி பெற முடியவில்லை. சத்ருவாகிய சாத்தான் பல முறை அவரை வஞ்சிக்க முயற்சி செய்தும் அவரிடத்திலே அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் ஒரு பாவம் அறியாதவராக இருந்தார். ஆகையினாலே அவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் லேம்பாக அங்கே இருக்கிறாரு. அதனால் இதை வேறு ஒரு மனிதனும் செலுத்த முடியாத ஒரு கடன், இந்த பாவ நிவாரண கடன், அதை இயேசுவால் மட்டுமே செலுத்த முடியும். ஒன்று. 2வது என்ன, இதை ஒரு தூதனால் செய்ய முடியாதா? தேவதூதர்களை குறித்து நம்ம அவர்கள் என்னவா பார்க்குறோம், அவர்கள் காற்றுகளாகவும் அக்கினி சுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி அவங்க ஹியூமன் ஃபார்மேட்டில் இல்லை, தே cannot பே that price என்பதையும் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் தன்னை சிறியவராக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது அடுத்தது தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போது அவரை தவிர வேற ஒருத்தர் இதை செய்ய முடியாது என்பதை இங்கும் நம்ம புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேயும் ஒரு காரியம் நடக்குது. அதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, ஒரு புஸ்தகம் ஒன்றை யோவான் பார்க்குறார். அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகள் இருந்தது. அந்த ஸ்க்ரோல் அதை வாங்கிறதுக்கும் அதை திறக்கிறதுக்கும் ஒருத்தருக்குமே அந்த பாத்திரவானாய் காணப்படவில்லை. வானத்திலையும் பூமியிலையும் பூமிக்கு அடியிலையும் ஒருவரும் காணப்படவில்லை என்று சொல்லி யோவான் அழுகிறார். அப்போ அந்த ஸ்க்ரோல் திறக்கப்படணுங்கிறது நிச்சயம். அதில் முக்கியமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரோல் வாசிக்கப்படுவதற்காக அவர் அழுது கொண்டிருந்த பொழுது பார்க்கிறாரு. 4ஆம் வசனம், ஒருவனும் அதை திறந்து வாசிக்க பாத்திரவானாக காணப்படவில்லை, நான் மிகவும் அழுதேன். அப்போ மூப்பனில் ஒருத்தர் சொல்கிறார், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்போது அந்த ஜெயம் கொண்டது எப்படின்னு சொன்னால், இந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த நிறைவேற்றின அந்த காரியம்தான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவரை குவாலிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வருது. பாருங்கள், இப்போது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் எல்லா அதிகாரங்களும் அவருக்கு இருந்தாலும் அநீதியாய் அவர் ஒரு காரியத்தை செய்வதில்லை, நீதியாக செய்து முடிக்கிறார். அப்போது மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரு மனிதனாக பூமிக்கு வர்றாரு, ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறாரு, கரை திரையற்றவராக இருக்கிறாரு. எல்லா பாவங்களையும் அவர் மீது சுமத்தின பொழுது அந்த வெயிட் ஆஃப் த சின் கம்ஸ் அப்பான் ஹிம். அதனால தான் இவ்வளோ உபத்திரவங்களை அவர் அனுபவிக்கிறாரு. இறுதியாக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போது அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஆத்துமாவை கொடுத்த உடனே when he gave his soul, அவர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ், ஒரு விலைக்கிரயத்தை அந்த இடத்துல கொடுத்து தீர்த்த மாத்திரத்திலே அவர் ஜெயம் கொண்டு விட்டார். மரணத்தின் மீது வெற்றி உண்டாச்சு. அதுதான் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம். எப்படி அந்த அந்த வெற்றி கிடைத்ததுன்னு சொன்னால், இப்போ பாவம் செய்தவர்கள் மீது வரக்கூடிய ஆக்கினை நீதியான ஆக்கினை. ஆனால் பாவமே அறியாத அவருக்கு
பாவ ஆக்கினை எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? மற்றவருடைய பாவங்களுக்காக அவர் அதை அனுபவித்தார். ஆனால் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. அதனால் மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. அதனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இதை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போது அடுத்த கடைசி கட்டம் நம்ம பார்க்குறது என்னென்னா, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று சொன்னால், அப்போது ரிடம்ஷன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஏன் இன்னும் உலகத்தில் பாவம் இருக்குது? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்ததுனால உலகம் முழுக்க அந்த சால்வேஷன் கிடைச்சிருச்சா? எல்லோரும் அதை சுதந்திரித்து கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யோவான் 3:16 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? ஃபார் காட் சோ லவ்ட் த வேர்ல்ட் என்று சொல்லி வாசிக்கும் போது, தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. ஆனால் அதை எப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா when we believe in the one and only Son of the God Jesus Christ, அப்போ தான் என்ன உண்டாகுது? அந்த அந்த எனக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடமே அந்த ரிடம்டிவ் பிளானுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அதை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த பிளானுக்குள்ளே வர முடியாது என்பதை காண்கிறோம். சரி, இப்போ ரிடம்டிவ் பிளானுக்குள்ளே வந்தவர்களுக்கும் ஏன் மரணம் உண்டாகுது, ஏன் இன்னும் பாவம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இங்கே தான் நம்ம 2 விஷயமா புரிந்து கொள்கிறோம். என்னென்னா, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் இல்லையா, அதில் 2 கட்டம் இருக்குது. முதல் கட்டம் என்ன? அந்த தண்டனை, அந்த பலி செலுத்தப்பட்டது, அது ஃபஸ்ட்டு ஃபேஸ். அதில் தான் அந்த பேமெண்ட்டை ஆண்டவர் கொடுக்குறார். வாசிக்கிறோம், தண்டனை முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு மனிதனுடைய அந்த பாவக்கடனை திருப்பி அடைத்து முடித்து விட்டார் என்று சொல்லி, அது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு 2வது கட்டம் என்ன? அவர் இதன் மூலமாக மரணத்தை வெற்றி கொண்டார் என்பது நிரூபணமாயிருக்கிறது அவரது உயிர்த்தெழுதலின் மூலமாக. ஸோ அந்த பகுதி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த பகுதி இன்னும் நிறைவேறவில்லை. அவர் மறுபடியும் வரும் பொழுது என்ன ஆகும்? அந்த மரணமானது அக்கினி கடலில் போடப்பட போகிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். முதல் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு பிறகு அவரது வரிசையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நித்திய காலமும் இருக்கும் பொழுது மரணமானது ஜெயமாக விழுங்கப்பட்டு போகும். அப்போ அது வரைக்கும் இந்த சின் அண்ட் சஃபரிங் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆவிக்குரிய வகையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்பிரிட்டும் ரிடம்ஷன் ஆயிடுச்சு. நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு விட்டது. அதனால் ஆவியில் நம்ம இப்போ புதிய மனிதர்களாக, புதிய மனுஷியாக நம்ம இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் நமக்கு ரீஸ்டோரேஷன் இன்னும் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், மகிமையின் மேல் மகிமெடுத்து மறுரூபம் அடைந்து வருகிறோம்னா, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக நம்ம மைண்டை நம்ம ரினூவ் பண்ணி இந்த பாவத்துக்கு நீங்களாக நம்மை விலக்கி காத்துக்கொள்கிறோம். அப்படி நம்ம விலக்கி காத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா, கரை திரை இல்லாமல் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார். இந்த பரிசுத்த பாதையில் நம்ம தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு தான் இந்த வேத வசனத்தை நாள்தோறும் சேர்ந்து வாசித்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம ஒருவர் பாடுகளை ஒருவர் சுமந்து நம்ம இதை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இதுதான் இப்போது நம்ம லைஃப்பில் இப்போ நடந்து கொண்டு வருகிறது. கடைசியாக ரிடம்ஷன்ஸ் நடந்து முடிக்குங்கிறத நம்ம ரோமர் 8:22 வாசிக்கிறோம். அதில் போட்டிருக்கு, பவுல் சொல்கிறாரு, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதல் பலன்களாக பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதை எழுதுகிறார். ஆல்ரெடி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அப்புறம் என்ன நமக்கு என்ன தவிப்பு என்று சொல்லி பார்த்தா, இதுதான் காரியம். என்ன? அந்த ஃபுல் ரிடம்ஷனுக்குள்ளே நம்ம வரப்போகிற நாட்கள் சமீபத்து வந்திருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவருடைய 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் சர்வ சிருஷ்டியும் ஃபுல் ரிடம்ஷனுக்குள்ளே வரப்போகுது. அவருடைய ஆளுகை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றையும் பரிகரித்து பிதாவும் தேவனுமானவருக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது தான் நிறைவேறுதலுக்கு வருகிறது.
ஆனால் இப்போ இருந்தே தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்திலே தொடங்கிவிட்டது. அவருடைய ஆளுகை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லி சொன்னார் இல்லையா, சுவிசேஷம் அறிவிப்பதை பற்றி. அது எதனாலன்னு சொன்னால், இப்போ இருந்தே அந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை சுதந்திரிப்பதில் தான் நமக்குள்ள இந்த வித்தியாசம். நம்ம நேற்று வாசித்தோம், இந்த மாதிரி நம்ம புத்திரனாக இருந்தும் கூட சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அடிமைக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்காது. அப்போ எப்படி சிலரால் வல்லமையாக பெரிய காரியங்கள் செய்ய முடியுது? நானும் விசுவசிக்கிறேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் அது இல்லை என்று சொன்னால் இதுதான் வித்தியாசம். எந்த அளவுக்கு நம்ம அவரிடத்துல அன்பு கூறுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மையே நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய அந்த வல்லமை நம்ம மீது கிரியை செய்யும் என்பதுதான். ஆமென்.